விஜயின் இந்த வளர்ச்சிக்கு பின்னால், பொட்டு மாமாவின் இந்த உயரத்துக்கு பின்னால் இருக்கும் அந்த உருவம் யாரு? சரி வாங்கோ விரிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே டிஎஸ். ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எங்க பொட்டு மாமாவின் வளர்ச்சிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க தோழியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் மனைவியா இருக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், வடிவா கேளுங்கள். 2019 ஆண்டு மகுடம் சூடப்படாத தளபதின்னு சொல்லி ஒரு விருதை எங்கட ஈழத்து தமிழச்சி எங்க மாமி சங்கீதாவுக்கு வழங்கியிருப்பாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு பின்னால உறுதுணையா ஊக்கமா இருக்கிறது சங்கீதா மாமி என்றதால அவங்களுக்கு அந்த விருதை வழங்கியிருப்பாங்க. அடுத்த ஸ்பெஷல் அவார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் ஹெரல்ட் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிசூடா தளபதி. எஸ், ஸோ தளபதியா இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் இல்லையா? ஸோ தளபதிக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னா, அதாவது அவங்க வீட்டில் பார்த்துக்கக்கூடிய ஒருத்தவங்க, அண்ட் அவங்க தான் முடிசூடா தளபதியா இன்னைக்கு முடிசூடப்பட இருக்காங்க. முடிசூடா தளபதியாக முடிசூடப்பட்டு இருக்கும் சங்கீதா மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ரிசீவிங் த அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் யூ டிசர்வ் திஸ். தேங்க்யூ மட்டும் சொல்லிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. 2019 ஆண்டு எங்க பொட்டு மாமாவினுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அதுக்கெல்லாம் காரணம் ஈழத்து தமிழச்சி எங்க சங்கீதா மாமி தான் சொல்லி எங்க சங்கீதா மாமிக்கு அந்த விருதை வழங்கியிருப்பாங்க. ஆனால் எங்க பொட்டு மாமா என்ன செய்வாரு, சட்டசபையில் முதல் இருந்த விஜய்க்கும் இப்ப இருந்த விஜய்க்கும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதை ஒருக்க பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய காரணமா இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான் மிகப்பெரிய காரணம்ங்கிறத என்னால மறுக்கவே முடியாது. 2019 ஆண்டு எங்க சங்கீதா மாமி இந்த விருதை அந்த மேடையில் வாங்கும்போது பொட்டு மாமா பற்றி ஒரு வார்த்தை கூடியே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த காணொளி எடுத்து போட்டு, அண்ணி சங்கீதா அண்ணனை விட்டுட்டு போகாதீங்க, அண்ணி சங்கீதா அண்ணனை தவறாக நினைக்காதீங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கட ஈழத்து தமிழச்சி எங்கள் மாமி சங்கீதாவை கேடுகட்ட வார்த்தையால் பேசி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் பொட்டு மாமாவுக்கு வாக்கை வாரி வழங்கிய எனது தமிழ்நாட்டு சொந்தங்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இவருடைய பொட்டு மாமாவனுடைய இந்த வளர்ச்சிக்கு, இவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருந்த எங்க சங்கீதா மாமியையே அவர் மறந்துட்டார். அப்படியாப்பட்ட பொட்டு மாமாவா உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா, என்னுடைய தமிழ்நாட்டு உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைண்டா முன்னுக்கு வந்து நிக்க போறாரு. ஒரு கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி கண்டறிய வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதுல தவற வேண்டாம். தவறினால் நீங்கள் மட்டும் பாதிப்படைய மாட்டீர்கள், உங்களுடைய பிள்ளைகளும் இதில் பாதிப்படைவார்கள். அதனால அவர்கள் சொல்வதை எல்லாம் நம்ப வேண்டாம், அவர்கள் சொல்வது எல்லாத்துக்குமே தலையாட்ட வேண்டாம். எழுந்திடு தமிழா, விழித்திடு. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.